வணக்கம். இது டெய்லர் பெட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த மிஷினுக்கு வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த பாபின் கேஸ் வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சைடில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை வந்து டைட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைட்டன் பண்ணுறப்ப அந்த மாதிரி டைட்டன் பண்ணியும் உங்களுக்கு மேலே வர்ற தையல் வந்து லூப் அடிக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு தான் ஒழுங்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து ஃபேப்ரிக் இல்லைனா நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி வந்து இந்த ப்ராப்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து பாபின் கேஸ் வாங்குறப்பயே இந்த மாதிரி உள்ளே வந்து வாசர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி வாசர் இருக்கிற மாதிரி நீங்கள் பாபின் கேஸ் வாங்கி அதுக்கப்புறம் இது மேலே பாபின் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லூஸ் ப்ராப்ளம் போட்டு இதை போட்டு திருன்னு திரிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு லூஸ் வராமல் இது வந்து ஒரு க்ரிப்பு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாபின் கேஸ் வந்து அப்படி இல்லைன்னா இந்த வாசர் மட்டும் தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியான டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.